நெல்லை அரசு மருத்துவமனையில் பணிகளை புறக்கணித்து மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் சிகிச்சை அளிக்க முடியாமல் நோயாளிகள் அவதியுற்று வருகின்றனர். இதுகுறித்து செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் தரும் தகவல்களை இப்போது கேட்கலாம். வணக்கம் செல்வராஜ். மருத்துவர்களுடைய போராட்டம் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து வரும் நிலையில் நெல்லையில் எப்படி இருக்கிறது, அது பற்றிய விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. நிஷ்மா ஜெயா, நேற்று சென்னையில் உள்ள கிண்டி அரசு மருத்துவமனையில் டாக்டர் பாலாஜி மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தை கண்டித்து தமிழகம் முழுவதுமே இன்று தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு சங்கங்கள் இன்று மருத்துவர்கள் அனைவரும் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள். நேற்று மாலை 6 மணி முதல் இன்று மாலை 6 மணி வரை எந்த இடத்திலும் வெளி நோயாளி பிரிவுக்கு நாங்கள் நேரடியாக சென்று சிகிச்சை அளிக்க மாட்டோம், அதே போல மருத்துவமனைகளுக்கும் நேரடியாக சென்று சிகிச்சை அளிக்க மாட்டோம் என தெரிவித்துள்ளார்கள். அவசரமாக வரக்கூடிய பிரிவு மட்டுமே தங்களுடைய செயல்பட்டு கொண்டு வருகிறது. குறிப்பாக அவசர அறுவை சிகிச்சைக்கு நாங்கள் எப்போதும் இந்த போராட்டத்தில் ஈடுபட மாட்டோம். குறிப்பாக அந்த அவசரமாக வரக்கூடிய சிகிச்சை மட்டுமே மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளார்கள். நாம் திருநெல்வேலியில் உள்ள பாளையங்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நாம் இருக்கிறோம். வெளி நோயாளி பிரிவு என்பது எப்போதுமே இந்த பகுதியில் பரபரப்பாக இயங்கக்கூடிய பகுதி. குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களிலிருந்து தினந்தோறும் 3000க்கும் மேற்பட்ட நோயாளிகள் தங்களுடைய வெளி நோயாளிகளாக இந்த பகுதிக்கு சிகிச்சை பெற்றுக் கொண்டு வருவார்கள். இந்த நிலையில் தற்போது இந்த பகுதி முழுவதுமே வெறிச்சோடி காணப்படுகின்றன. குறிப்பாக இங்குள்ள இசிசி, அதுக்கப்புறம் சிடி ஸ்கேன் உள்ளிட்ட பணிகளும் இந்த பணிகள் எதுவுமே மேற்கொள்ளப்படவில்லை. 500க்கும் மேற்பட்ட தங்களுடைய மருத்துவர்கள் இந்த பகுதியில் தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். இந்த சிறப்பு மருத்துவ பகுதியில் தான் நின்று கொண்டு இருக்கிறோம். நேரடியாக இந்த காய்ச்சல் இருந்தாலும் கூட இந்த பகுதிக்கு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் யாரும் இல்லாமல் தற்போது வெறிச்சோடி காணப்படுகின்றன. ஏனென்றால் மருத்துவர்கள் இந்த பகுதியில் தான் அமர்ந்து தங்களுடைய நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு மருத்துவர் கூட இல்லாமல் தற்போது ஒட்டுமொத்தமாக தங்களுடைய பணிகளை புறக்கணிப்பு காரணமாக நோயாளிகள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளார்கள். குறிப்பாக 3000க்கும் மேற்பட்ட வெளி நோயாளி பிரிவாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் அதிகமான நோயாளிகள் இந்த பகுதியில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு வருவார்கள். பலர் தங்களுடைய மருத்துவர்கள் வருவார்கள் என்பதற்காக காத்துக் கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையும் தற்போது இருந்து வருகிறது. மேலும் இது தொடர்பாக உங்களை பெண்மிட்ட ஆமா, எதுக்காக வந்திருக்கீங்க? எவ்வளவு நேரமா காத்திருக்கீங்க? பிரஷர் மாத்திரை நான் 8 மணில இருந்து காத்துட்டு இருக்கேன். 8 மணி பிரஷர் மாத்திரை வாங்க தான், வேற ஒன்றும் இல்லை. மாசுக்கு பிரஷர் மாத்திரை வாங்க வருவேன். அதான் 8:15 மணில இங்கே உட்காந்துருக்கேன். அங்கே எழுதி கொடுத்தாங்க, அங்கே போய் வாங்குங்கன்னு சொன்னாங்க. அங்கே பதியலை, அங்கே போய் வாங்குங்கன்னாங்க. அங்கே எழுதி வாங்கணும், அங்கே வந்திருக்கும் கம்ப்யூட்டரில் போய் கேளுங்கிறாங்க. அங்கே போய் கேட்டால் அங்கே வரல, இன்னும் ஒரு மட்டும் போய் கேளுங்க அப்படிங்கிறாங்க. வந்து 4 தடவை போயிட்டு வந்தாச்சு. மாத்திரை கொடுத்த பாரு எங்க இல்லைங்க, சீட்டு எழுத சிஸ்டர், ஒரு சிஸ்டர் உட்காந்துருந்தாங்க. டாக்டர் இல்லை, அவங்க தான் எழுதி கொடுத்து இப்போ வந்திருக்குமா போய் கேளுங்க அப்படின்னாங்க. 2-3 மட்டும் போயிட்டு வந்துட்டேன். வரல கம்ப்யூட்டர்ல ஏறல அப்படின்னு தான் சொல்றாங்கம்மா. அம்மா, நீங்க எவ்வளவு நேரமா வெயிட் பண்றீங்க? எதுக்காக உட்காந்து? 8:30 மணிக்கு வந்துட்டு 3 மணி நேரமா காத்துட்டு இருக்கேன். தேதி மட்டும் எழுதி கொடுத்தாங்க. தேதி எழுதி கொடுத்துட்டு 1/2 மணி நேரம் உட்காருங்க, வந்துடுவாங்க அப்படின்னாங்க. அதான் உட்காந்துருக்கோம். மாத்திரை வாங்கிட்டு போவோம். மாத்திரை 15 கொடுத்துட்டா நாங்கள் வாங்கிட்டு போயிடுவோம். நேரடியாகவே கேட்கலாம். ஏன்னா நோயாளிகள் அனைவருமே தங்களுடைய 8 மணியிலிருந்து இந்த பகுதியில் காத்து கிடக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மருத்துவர்கள் ஒட்டுமொத்தமாக தங்கள் பணிகளை புறக்கணித்ததன் காரணமாக இங்கு பணிகள் என்பது மிகப்பெரிய பாதிப்பு என்பது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இங்கு வரக்கூடிய ஒவ்வொரு மருத்துவர்களும் பெண்கள் பிரிவா இருக்கட்டும், ஆண்கள் பிரிவா இருக்கட்டும் ஆகிய அனைத்து பிரிவுகளுமே தற்போது வெடிச்சோடியில் காணப்படுகின்றன. குறிப்பாக இந்த பகுதிகளில் உள்ள பல கட்டிடங்கள், பொது மருத்துவத்துறை உள்ளிட்ட பல்வேறு அந்த வரக்கூடிய மருத்துவர்கள் தங்கள் சிகிச்சை பெறக்கூடிய அனைத்து கதவுகளும் மூடப்பட்டுள்ளன. தொடர்ந்து தங்களுடைய மருத்துவர்கள் தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் அவர் ஏற்கனவே தெரிவித்தபோதுமே தங்களுக்கான பாதுகாப்பு என்பது இல்லாத சூழ்நிலையாக தான் இந்த தமிழக அரசுக்கு தாங்கள் எடுத்துரைக்கும் விதமாக தான் தற்போது இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. நாம் நேரடியாகவே பார்க்கலாம். ஏன்னா எந்த அளவிற்கு இந்த பகுதி முழுமே பரபரப்பாக இயங்கக்கூடிய பகுதியில் மருத்துவர்கள் யாரும் இல்லாமல் தங்களுடைய போராட்டத்தின் காரணமாக அனைத்து கதவுகளும், ஏனென்றால் அங்கு ஒவ்வொரு அறைகளுக்கும் நேரடியாக சென்று தங்களுக்கு தேவையான அந்த சிகிச்சை அளிப்பதற்காக உள்ள பகுதியில் கூட அந்த பகுதி முழுமே அடைக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கு. ஐயா, நீங்க எங்க இருந்து வரீங்க? என்ன மாதிரியான இதுக்கு வந்திருக்கீங்க? நாங்க இங்க இதுகிட்ட கடைங்கிட்ட இருந்து வரோம். செக்கப்புக்கு வந்திருக்கோம். மாசமா இருக்காங்க. அன்னைக்கு வர சொன்னாங்க. இன்னைக்கு அங்க புது ஆஸ்பத்திரியில் செக்கப் முடிச்சிட்டோம்.
இங்கே வந்து அங்கே ஸ்ட்ரைக் அப்படிங்க, அங்கே வந்து வேஸ்ட்டு பிரயோஜனம் இல்லை. முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தால் அந்தளவுக்கு நாங்கள் வந்திருக்க மாட்டோம். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஸ்ட்ரைக் அப்படிங்க. திருப்பி இன்னொரு நாள் யாருக்குன்னு 4 நாள் அலைஞ்சாச்சு, திருப்பி இன்னொரு நாள் அலையணும். இதுக்கு மேலே கடையம். ஆமாம் ஆமாம், அங்கேருந்து இங்கே வரைக்க 2 மணி நேரம் ஆகும். ஆமாம், அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. உட்காந்துருக்கோம், வருவாங்களா என்ன பார்க்கக்காண்டி வெயிட் பண்ணிட்டோம். அம்மா நீங்க எங்க இருந்து வரீங்கம்மா? என்ன வேலைக்கு? நாங்கள் நாஞ்சான்குளம். ஓ, அப்படியா? டாக்டர் இருக்காங்களா? டாக்டர் இன்னைக்கு வரலங்க. நாங்கள் ரத்தம் டெஸ்ட் பண்ணியிருக்கோம், அந்த ரிப்போர்ட்டை காமிக்கணும். ஸ்கேன் ரிப்போர்ட்டுக்கு இது பண்ணணும். அதனால எங்கள் வீட்டுக்காரரை கூப்பிட்டு வந்திருக்கோம். நேரடியாக கேட்கக்கூடியது பொதுமக்கள் மத்தியில் இதுதான். கிட்டத்தட்ட 8 மணியிலிருந்து இந்த பகுதியில் தங்களுடைய நோயாளிகளுக்கு நேரடியாக மருத்துவர்களை சந்திப்பதற்காக அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மருத்துவர்கள் ஒட்டுமொத்தமாக தெரிவித்து விட்டார்கள். ஏனென்றால் நாங்கள் வெளி நோயாளி பகுதிக்கு நாங்கள் செல்ல மாட்டோம், அதே போல வேற எந்த பகுதிக்கும் நாங்கள் செல்வதாக இன்று மட்டும் கிடையாது. ஏன்னா நேற்று மாலை 6 மணி முதல் இன்று மாலை 6 மணி வரை எங்கள் போராட்டம் கண்டிப்பாக நடைபெறும். ஏனென்றால் இது எங்கள் தங்களுக்கான பாதுகாப்புக்காக உள்ளதுக்காக தான் நாங்கள் போராடி கொண்டு வருகிறோம். நாங்கள் மக்களை பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலையில், அவர்களை காக்கக்கூடிய சூழலில் எங்களை காப்பதற்கு இந்த அரசு என்பது தவறிவிட்டதால் தான் தங்களுடைய இந்த போராட்டம் என்பதை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார்கள். நேற்று தமிழக அரசு சார்பாக பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு அமைச்சரே நேரடியாக எந்த போராட்டம் நடைபெறாது, மருத்துவர்கள் தங்களுடைய போராட்டத்தை வாபஸ் பெற்றுள்ளதாக தெரிவித்தார். ஆனால் முற்றிலுமாக அது தவறு. குறிப்பாக ஒவ்வொரு மருத்துவமனையிலும் தங்களுடைய மருத்துவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள். அடுத்த கட்டமாக இன்று தங்களுடைய பணிகளுக்கான பாதுகாப்பு என்பது வழங்கப்படவில்லை என்றால் அடுத்த கட்டமாக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அரசு மருத்துவர்கள் தெரிவித்துள்ளார்கள். நெல்லை பாளையங்கோட்டையில் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் போராட்டம் குறித்தான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி செல்வராஜ்.